அணிகள் பெருசாக உள்ளதையும் பார்க்குறாங்க. அதே போல் அணிகள் வந்து பெருசாக மாறுவதற்கான முயற்சிகள் அதையும் பார்க்குறாங்க. இன்னொரு விதமான 4 அணிகள் அதையும் பார்க்குறாங்க. இப்போ ரெஸ்பான்சிபிள் எப்படி இருக்கும்? 25 அணிகள் இருக்கிறது எங்களிடத்தில். இப்போ 25 அணிகளும் முடுக்கி விடப்பட்டு திட்டங்களை எல்லாம் மக்களிடத்தில் சென்று வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கதையை கூட சொல்ல தெரியல. அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு நான் அடுத்த பிறவியில் விவசாயியாக பிறக்க விரும்புகிறேன், தஞ்சாவூர் டெல்டான்னு போயிட்டாக்க பச்சை துண்டு போட்டால் டெல்டாக்காரன் ஆகிட முடியுமா? ஓப்பனாக நான் அப்படித்தான் செய்வேன், உங்களால் முடிந்து என்ன செய்வாய் பார்த்துக்கோள் என்று சொல்லி அந்த நடிகையை அவர் அழைத்து செல்கிறார் என்று சொன்னால் அது வந்து உண்மையிலே வேதனைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அவருக்கு தான் அரசியலில் வீழ்ச்சியை கொடுக்கும் என்பதை அவர் மறந்து விட்டார். நீங்கள் பேசி முடிச்சிட ஒரே காரணத்தினால அவர் எதிர்கட்சியே வந்து நீங்களும் பேசி முடிக்கணும்னு சொல்கிறது எந்த விதத்தில்? எங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது, வலுவாக இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை, வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை போட்டு நாங்கள் பேசுவாட்டி சுமூகமாக பேசி கொண்டிருக்கிறோம். எந்த தேசிய கட்சிகளையும் சட்டசபை தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரித்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததாக வரலாறு இல்லை. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், திமுகவுடைய இலக்கிய அணியின் மாநில செயலாளர் திரு விபி கலைராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சார். திமுக ஒரு மெகா அலையன்ஸை கட்டமைத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 21 கட்சிகளுக்கு மேலே ஒரு ஒரு அசுரபலம் பொருந்திய ஒரு கூட்டணியை கட்டமைத்து திருச்சியில் நடக்கிற இந்த மாநாடு பல்வேறு விதமான செய்திகளை உணர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சூட்டோட சூடாக பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், ஒரு 10 லட்சம் பேரை திரட்டுற வேலைகளை மும்மரமாக ஈடுபட்டுருக்கோம். இன்னும் இதுக்கு இடையில் இன்னொன்று சொல்கிறார், சில திட்டங்களை தீட்டுவதற்கு போதிய நிதி இல்லை அப்படின்ட்டு அந்த ஒரு யதார்த்த சூழலையும் முதலமைச்சர் வந்து கோடிட்டு காட்டியிருக்கிறாரு. 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு கூட்டணி பலம் மட்டுமே போதுமா, இல்லை இன்னும் சில விஷயங்களை வந்து முன்னெடுக்கணுமா? ஏன்னா திமுக வந்து ஒவ்வொரு விதமான அந்த 67 அண்ணா எப்படி வந்து கட்டமைத்தாரோ அதே போல் ஒவ்வொரு கட்சிகளையும் வந்து நீங்கள் வரவேற்று கூட்டணி இணைத்துக்கிறீங்க. இது ஒரு விதமான ஒரு பயத்தின் வெளிப்பாடா, இல்லை வாக்குகள் சிதறக்கூடாது என்ற அடிப்படையில் அனைத்து பேரையும் அரவணைத்து செல்கிற ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கையா? இப்போ திமுக வந்து கூட்டணி கட்சிகளை எல்லாம் அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய தொகுதிகளை எல்லாம் கொடுப்பது என்பது, அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது, வருகிறவரெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கொள்வதிலே பயத்தின் வெளிப்பாடா என்று நீங்கள் கேட்டீர்கள். இதில் பயத்திற்கான காரணம் எதுவும் எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் பல்வேறு கட்சிகளும் இன்றைக்கு வந்து திமுகவை நோக்கி வருவதற்கு காரணமே, முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் அற்புதமான திட்டங்கள். இந்திய தேசங்களில் மற்ற மாநிலங்களில் இன்னும் சொல்ல போனால் பாஜக ஆளுகிற 10 மாநிலங்களில் கூட முதலமைச்சருடைய மகளிர் உரிமை திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு அமலாக்கி கொண்டிருக்கின்றன. அதே போல் காலை உணவு திட்டங்கள் எல்லாம் அமலாக்கி கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டை விட வெளிநாடுகளிலும் இன்றைக்கு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற திட்டங்கள் வரவேற்கப்பட்டு உலக நாடுகள் பாராட்டி தங்கள் நாடுகளில் அமல்படுத்த வேண்டும் என்று அமல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற பெருமை, தமிழக முதலமைச்சருடைய திறனுக்கு கிடைத்திருக்கிற பெருமை. அப்படி திட்டங்களால் இன்றைக்கு மக்களுக்கு எந்த பகுதி மக்களும் எந்த பிரிவை சேர்ந்த மக்களும் ஒதுக்கப்படக்கூடாத அளவுக்கு எல்லாருக்கும் எல்லாம் என்று வழங்குகிற அளவிற்கு அனைத்து பகுதி மக்களுக்கும் ஜாதி மதம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு இன்றைக்கு திட்டங்களை வந்திருக்கிறது வழங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த அளவிற்கு மக்கள் இன்றைக்கு ஒரு நேசிக்கிற ஆதரவு தெரிவிக்கிற ஒரு ஆட்சியாகத்தான் திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. திராவிட இயக்கத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சராகத்தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் எங்களிடத்தில் இருக்கிற கூட்டணி கட்சியினரும் பிரிந்து செல்ல விரும்பவும் இல்லை,
அதே போல் மற்ற கட்சிகளெல்லாம் சில புதிய கட்சிகளெல்லாம் எங்களிடத்திலே விரும்பி தேடி வருகிறார்கள் என்பதற்கு காரணமே நல்ல அமோக வரவேற்பு பெற்றிருக்கிற இந்த இயக்கத்தோடு நாம் சேர்ந்தால் நாமும் நமக்கு பயன் அளிக்கப்படும், பயன் கிடைக்கும், மக்கள் நம்மையும் ஆதரிப்பார்கள் என்று உணர்ந்து தான் இன்றைக்கு எங்களிடத்திலே கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய பேச்சுவார்த்தை எல்லாம் காங்கிரஸோடு முடிந்துவிட்டது, மனிதநேய மக்கள் கட்சியோடு முடிந்துவிட்டது, ஐக்கிய முற்பது முஸ்லீம் லீக்கோடு முடிந்துவிட்டது. இப்போ இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு பேச்சுவார்த்தை இன்றைக்கு நாளைக்குள்ளே முடிந்துவிடும். ஆல்மோஸ்ட் எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்து விட்டது. எல்லா கட்சியோடையும் முடிந்துருச்சு. ஆனால் மக்களுடைய உணர்வுகளோடு பேசி முடித்து விட்டீர்களா? மக்களுடைய உணர்வுகள் அதான் ஏற்கனவே சொன்னேன், மக்களுடைய உணர்வுகள் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மக்களோட நாங்கள் அந்தந்த தொகுதிகளிலும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள், அந்தந்த தொகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் 25 அணிகள் இருக்கிறது எங்களிடத்தில். இப்போ 25 அணிகளும் முடுக்கி விடப்பட்டு திட்டங்களை எல்லாம் மக்களிடத்தில் சென்று வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி சேர்க்கிற போது அவர்கள் சொல்லுகிற அவர்களுக்கு கிடைக்காத சில விஷயங்களை சொல்லுகிற போது அதை 45 நாட்களுக்குள் அவருடைய விருப்பம் என்னவோ, அவருடைய தேடுதல் என்னவோ அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கட்டளையிட்டு அதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மக்களை சேர்ந்து, மக்களை அணுகி, மக்களோடு ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில்தான் மற்ற கட்சிகளெல்லாம் வருகிறது என்று ஏற்கனவே நான் சொன்னேன். அதைத்தான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். பேச்சுவார்த்தையும் இன்னும் 2 நாட்களில் முடிந்துவிடும். எங்களுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக, கடந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்றதை விட நாங்கள் அதிக வாக்குகளில், அதிக தொகுதிகளில் இந்த முறை நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. அதான் அணிகளை கட்டமைத்து அதை பார்த்திங்கன்னா பர்செப்ஷனாக கொண்டு போகிறதுல முன்னிலையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம். அணிகளை இன்னும் பார்த்திங்கன்னா போதிய கட்சிகளை இன்னும் கொண்டு வரணும், அதில் கவனம் செலுத்துகிற அதிமுக. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதற்கு இடையில் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிர்ப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தஞ்சாவூரில் நடந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறாரு. சீமான் பார்த்திங்கன்னா திரைத்துறை, அது தமிழ் சினிமா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு மதமாகவே மாறிவிட்டது. அதாவது நல்லாட்சி என்ற சொல்லுக்கு அது பெயரளவு தான் இருக்கின்ற தவிர முழுக்க பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா மீதான அந்த ஒரு மக்களுடைய மோகம் அது பெரிய ஒரு மதமாகவே இருக்கின்றது என்று அவர் ஒரு விதமான தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த 4 அணிகளுக்கு இடையே நடக்கின்ற இந்த போட்டியில் 2001 இன்று வரை பார்த்திங்கன்னா அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைத்திருந்தாலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள், சில முன்னாள் அமைச்சர்கள் அவர்களை வீழ்த்தவே முடியாது. அது அதிமுக அணியில் இருக்கட்டும், திமுக அணியில் இருக்கட்டும், அவர்களை பார்த்திங்கன்னா எந்த ஆட்சி இருந்தாலும் அவர்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா துரைமுருகன் அவர்கள். அதே போல் பார்த்திங்கன்னா அதிமுக அணியில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், கேபி முனுசாமி, இதெல்லாம் உதாரணத்துக்கு விராலிமலை தொகுதியில் நீங்கள் 25 கட்சி கூட்டணி மீறி எத்தனை கட்சி கூட்டணியோடு நீங்கள் களத்தில் நின்னாலும் அங்கே விஜயபாஸ்கர் வெற்றி பெறுவது என்பது எழுதப்பட்ட ஒன்று என்று அங்கே தொகுதி மக்கள் கள ஆய்வில் சொல்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு தொகுதியும் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா எடப்பாடியில் பார்த்திங்கன்னா அந்த தொகுதி, அதை சார்ந்த தொகுதிகள். அதே போல் கோயம்புத்தூரில் வேலுமணி, நாமக்கல் மாவட்டம் தங்கமணி, கிருஷ்ணகிரியில் கேபி முனுசாமி, திமுகவிலே அதுமாரி பார்த்திங்கன்னா காட்பாடி, அது ஏவே வேலு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசைக்க முடியாத ஆளுமைகள் உள்ள தொகுதிகள். அது அதிமுக ஆட்சியில் கூட பார்த்திங்கன்னா அவங்க தான் வெற்றி பெற்றுகிட்டே இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன், கேகேஎஸ்எஸ்ஆர், இது போன்ற நிறைய ஒரு தொகுதிகளாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறது என்பது தன்னம்பிக்கையா, இல்லை அதை நோக்கி ஒரு பயணமா? உண்மையை சொல்லுங்கள். கலை யதார்த்தத்தில் நான் அடிப்படையில் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்களும் கலை யதார்த்தத்தின் அடிப்படையில் உண்மையை சொன்னீங்கன்னா எனக்கு சிறப்பாக இருக்கும். இல்லை, நீங்கள் அணிகள் அதே வலுவாகி கொண்டிருக்கிறது, அதிமுகவும் வலுவாக இருக்கிறது.
அவர்களும் இன்னும் கூட்டணிகள் எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கள யதார்த்தம் என்ன என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? அதற்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிக தன்னம்பிக்கையோடு சொல்லுகிறீர்களா என்றெல்லாம் கேட்கிறீர்கள். தன்னம்பிக்கை இல்லை என்று சொன்னால், ஒரு தலைவருக்கு தன்னம்பிக்கை இல்லை என்று சொன்னால், அந்த கட்சி வழிநடத்தி செல்ல முடியாது. ஆ, போர்க்களத்துக்கு போய்விட்டோம் என்று சொன்னால், அந்த போர் வீரனுக்கு எப்படியாவது எதிரிகளை வீழ்த்திவிட்டு தனது நாட்டுக்கு வெற்றியை தர வேண்டும் என்று தான் நினைப்பான். அப்படிப்பட்டவன் தான் சிறந்த போர் வீரனாக இருக்க முடியும். அதேபோல அந்த படைக்கு தளபதியாக இருப்பவருடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கும். இப்போ நீங்கள் விஜயை பற்றி சொன்னீங்க. விஜயை பற்றி சொன்னபோது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஜல்லிக்கட்டு காலம் நின்றுச்சு, இன்னொரு கதையை சொல்கிறாரு. அந்த ஜல்லிக்கட்டு காலுக்கு வந்து எல்லாருமே பயந்து எல்லோரும் தள்ளி ஃபுல்லாக விழுந்துட்டாங்க. அதை கண்டு மிரண்டு பயந்து ஒதுக்கிட்டாங்க. ஒரு சின்ன பையன் ஓடி போய் ஒரு புல்லுக்கட்டை காமிச்சா அந்த ஜல்லிக்கட்டு கால பின்னாடியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாப்புல. இந்த கதை சொல்வதற்கும் அந்த கதை ஒரு நல்ல கதையாக இருக்கிறதா, இந்த கதைக்கு சரியான உதாரணமாக இன்றைய அரசியலுக்கு என்பதை கூட சிந்தித்து பார்க்காமல் யாரோ சொன்னதை எடுத்து சொல்லுகிறார். ஜல்லிக்கட்டு காளை என்று சொன்னாலே உங்களுக்கு என்ன நோக்கமாக இருக்கும்? ஏற்கனவே படைவீரனை சொன்னது போல் அதுதான். ஜல்லிக்கட்டுக்கு போகிற காளை எப்பொழுதும் எப்படியாவது தன்னை பிடிக்கிறவர்களை வீழ்த்திவிட்டு வெற்றி பெற்று செல்ல வேண்டும் என்பது தான். அதற்கு வெற்றி என்பது அதுக்கு தெரியாது. தன்னை வீழ்த்திவிட்டு தன்னை பிடிக்கிறவர்களை வீழ்த்திவிட்டு நம்ம போக வேண்டும் என்பது தான் அது நினைக்கும். அப்படி நோக்கம் இருக்கிற ஜல்லிக்கட்டு காளையை போய் பசிக்கு ஏதாவது கிடைக்காதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே போய் புல்லை காமிச்சோடனே பின்னாடியே போணுச்சுன்னு சொல்கிற கதையே எவ்வளோ முரண்பாடான ஒரு கதை. அந்த கதையை கூட சொல்ல தெரியல. அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு, நான் அடுத்த பிறவியில் விவசாயியாக பிறக்க விரும்புகிறேன். தஞ்சாவூர் டெல்டான்னு போயிட்டாக்க பச்சை துண்டு போட்டால் டெல்டாக்காரன் ஆயிட முடியுமா? நான் சொல்கிறேன், தமிழ்நாடு வந்து விவசாயத்தினுடைய முக்கிய மாநிலமாக இருப்பது. தஞ்சை நெற்களஞ்சியம் வந்து சங்க இலக்கியத்திலே சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் மகாபாரத காலத்திலே 2 அணிகளுக்கும் சாப்பாடு போட்டவர்கள் தமிழர்கள், உதயன் சேரன் தான் என்ற மன்னன் தான் என்று வரலாற்றில் இருக்கிறது. அப்படி சொல்லப்படுகிற போது அந்தளவுக்கு சாப்பாடு போட்டவர்கள் இருக்கிற இந்த தஞ்சை மண்ணிலே போய் இவர் வந்து நானும் அடுத்த பிறவியில் விவசாயியாக பிறக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற போது வேடிக்கையாக இருக்கிறது. ஏன் இது அடுத்த பிறகு இதுக்கு இப்பயே போய் விவசாயியாக இருக்கிறதுக்கு என்ன யார் உங்களை தடுக்கிறா? நீங்கள் வந்து அங்கே போய் இடத்த வாங்கிட்டு நீங்கள் போய் விவசாயம் போகிறீங்களேன், அதுக்கு என்ன மறுபிறவி எடுக்கணுமா? அடுத்த பிறவி வரணுமா? அது இல்லை, ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் பண்ணால் அவரும் செய்வார் இந்த வேலையை. இல்லை அப்படி இல்லை. இன்றைக்கி எடப்பாடி பார்த்தீங்கன்னா பச்சை தண்டி போட்டு அவர் விவசாயம் எல்லாம் இருக்கு, அவருக்கு பண்ணுறாரு. இப்போ ரொம்ப நாளாக போடுறாரு. ஆமாம், கலைஞர் வந்து தந்தை வந்து விவசாய நிலம் வச்சுருந்தார், விவசாயம் பண்ணார். இங்கே தஞ்சை மாவட்டத்தில் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கராவது மினிமம் வச்சு விவசாயம் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி. அதனால் வந்து இன்றைக்கு முதலமைச்சருடைய குடும்பம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவரும். இவருக்கு நிலங்கள், விவசாய நிலங்கள் இல்லாமல் இருக்காது, இருக்கும். ஆனால் வந்து இவர் வந்து அங்கே போய் நான் வந்து விவசாயத்தை காப்பாற்றவும் போகிறோம்லாம் சொல்கிறது வந்து ஊரை ஏமாற்றுகிற வேலை, அரசியலுக்காக சொல்கிற வேலை. அந்த மாதிரி தில்லுமுள்ளுகளை நாங்கள் பேச்சாக கொடுக்க மாட்டோம். மக்களுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது அவருடைய சூழ்நிலை மோசமாக இருக்கிறது. விஜய் வந்து ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார், வளர்ந்து விட்டு போகட்டும் என்று நினைத்த காலம் போய் அவருடைய சொந்த மனைவியை அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்து அந்த விவகாரத்துக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. அந்த குற்றச்சாட்டை வைத்ததற்கு பின்னாலும் யார் வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகை என்று சொன்னாரோ அந்த குறிப்பிட்ட நடிகையை வைத்து அழைத்து கொண்டு நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்து கொண்டிருக்கிறார் ஜோடியாக போய். அப்பொழுது என்ன அவர் வெளிப்படைத்தன்மையோடு அவருடைய செயல் நிலை காட்டுகிறது சொன்னால், தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்குமே ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கோட்பாட்டை தான் விரும்புவார்கள், உங்களுக்கு தெரியும் நன்றாக. ஆனால் தமிழர்கள் வணங்குகிற கடவுளெல்லாம் ஒரு 2 முன்னாடி தான் வச்சுருக்காங்க. சிவனாக இருக்கட்டும், பிள்ளையாராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். இன்னும் சொல்ல போனால் எங்கள் டி நகரில் ஆஞ்சநேயருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஆஞ்சநேயர் ஒரு பிள்ளையை வச்சுட்டு கல்யாணம் பொண்டாட்டி வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு கோயில் இருக்குது. அது மாதிரி தமிழர்கள் வந்து இருக்கிறது தான். ஆனால் அவர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற தலைமுறைகிட்ட யாரும் இது பண்ண முடியாது. பெண்கள்கிட்ட நம்முடைய முன்னோர்கள்லாம் 2 பொண்டாட்டிக்கு 3 பொண்டாட்டி வச்சுருக்காங்க. அது ஒரு விஷயம் இல்லை, தமிழருடைய வாழ்வியல் அது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இருக்கிற போது ஒரு குற்றச்சாட்டு சொல்லி அது பிரச்சனையாகி இருக்கிறது, வழக்கு போட்டிருக்கிறார். இது தெரிந்த பிறகு நாடே அவரை பார்த்து பேசி கொண்டிருக்கிற நேரத்திலே ஓப்பனாக நான் அப்படித்தான் செய்வேன், உங்களால் முடிந்து என்ன செய்வாய் பார்த்துக்கோள் என்று சொல்லி அந்த நடிகையை அவர் அழைத்து செல்கிறார் என்று சொன்னால் அது வந்து உண்மையிலே வேதனைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அவருக்கு தான் அரசியலில் வீழ்ச்சியை கொடுக்கும் என்பதை அவர் மறந்து விட்டார்.
நிச்சயமாக எல்லா பெண்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் மட்டும்தான் இப்படி நடந்துக்கிறாரா? வேற யாருமே நடந்துக்கலையா அரசியல்? வேறு யாரும் மறைமுகமாக இருக்கிற தொடர்பு இருந்திருக்குது எல்லாருக்கும், இல்லைன்னு நான் சொல்லலை. பல பேருக்கு இருந்திருக்கு, தலைவர்களுக்கு இருந்திருக்கு. எம்ஜிஆருக்கு இல்லாத உறவுகளா, மற்றவர்களுக்கு இல்லாத உறவுகளா, எல்லாருக்கும் இருந்திருக்கு. ஆனால் மறைமுகமாக இருந்தார்கள். எம்ஜிஆர் மனைவி என்று சொன்னாலும் அது ஜானகி தான், ஜானகி அம்மையார் தான். அதற்கு முன்னாடி பார்கவி முதல் மனைவி, அப்புறம் சதானந்த தேவி, இப்படி இறந்தவர்களுக்கு பிறகு தான் அப்புறம் கடைசியில் ஜானகி அம்மாளை அவர் மனைவியாக ஆக்கி கொண்டார். அது கூட என்னுடைய மனைவி இறந்த சதானந்த தேவி போல இருக்கிறார், அதனால தான் எனக்கு அவரை பிடிச்சிருச்சுன்னு கூட எம்ஜிஆர் விளக்கம் கொடுத்தார். அதற்கு பின்னாலும் அவர் ஒழுங்காக இருந்தாரா இல்லையாங்கிறதுக்குள்ளே நான் உள்ளே போக விரும்பலை. எல்லாம் மறைமுகமாக வச்சு நடந்த விஷயங்கள் தான் எல்லாமே. நம்ம கடன் நிலவரத்துக்கு வருவோம். அப்படி இருக்கிற போது இவர் இப்படி பட்டவர்த்தனமாக செய்வது என்பது தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை, நான் அப்படித்தான் என்பதை காட்டுவதை போல் இருக்கிறது. தமிழ் பெண்களை இழிவுபடுத்துகிற போல அவர் செய்திருக்கிறார் என்பது தான் நான் என்னுடைய நோக்கம். இல்லை, தமிழக வாக்காளர்கள் அதையும் பார்க்குறாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் பார்க்குறாங்க, அணிகள் பெருசாக உள்ளதையும் பார்க்குறாங்க. அதே போல் அணிகள் வந்து பெருசாக மாறுவதற்கான முயற்சிகள் அதையும் பார்க்குறாங்க. இன்னொரு விதமான 4 அணிகள் அதையும் பார்க்குறாங்க. இப்போ ரெஸ்பான்சிபிள் எப்படி இருக்கும்? 4 அணிகள் என்று சொல்லுகிற போது போட்டி என்னவோ திமுகவுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் தான், இந்த அணிக்கும் அந்த அணிக்கும் தான் கூட்டணி தான் போட்டி கடுமையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்டிஏ கூட்டணியில் இப்பொழுது இருக்கிற அணிகளுக்கு அவர்கள் இன்னும் பேச்சுவார்த்தையில் எவ்வளவு தொகுதி என்று இன்னும் அவர்களால் தீர்மானிக்க முடியவில்லை. தீர்மானிக்க முடிய அளவுக்கு எடப்பாடியால் செயல்பட முடியவில்லை. பாஜக மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறது. அதனுடைய விளைவு என்ன ஆகப் போகிறது என்பது, அதிமுக என்ன ஆகப் போகிறது என்பது எனது நினைக்கும் போகும்போது வேதனையாக இருக்கிறது. இங்கே முடியாமல் அந்த அணியில் தான் இப்போ டிடிவி தினகரன் எல்லாரும் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த அவங்களுக்கு டிசைட் பண்ண முடியலையே. டிடிவிக்கு எவ்வளோ தொகுதி, அன்புமணிக்கு எவ்வளோ தொகுதி, இன்னும் எலெக்ஷன் டேட் அறிவிக்கல சார். இல்லை, நாங்கள் பேசி முடிச்சிட்டோம்ல. இல்லை, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. நாங்கள் ஒரு 4-5 கட்சி பேசி முடிச்சிட்டோம்ல. நீங்கள் பேசி முடிச்சிட ஒரே காரணத்தினால அவர் எதிர்கட்சியே நீங்களும் பேசி முடிக்கணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது, வலுவாக இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை, வெற்றி பெற முடியும் என்கிற நம்பிக்கை கூட்டிட்டு நாங்கள் பேசுவார்த்தை சுமூகமாக பேசி கொண்டிருக்கிறோம். அங்கே சுமூகமாக இங்கே பேச முடியவில்லை. அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கார் பீஸ் கோயல், பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சர். இல்லை, அவர் பீஸ் கோயல் இங்கே இருக்கிறாரு. இல்லை, அவர் தான் அந்த அணியை ஓரளவுக்கு கொண்டு வந்தார். ஒருங்கிணைக்கிற ஆனால் பேச்சுவார்த்தையில் அவரால் முடிவு செய்ய முடியவில்லை என்பது காரணத்தினால்தான் அமித்ஷாவை பார்க்க டெல்லிக்கு போகிற எடப்பாடி அமித்ஷா அழைப்பு கொடுத்து, அங்கே அமித்ஷா என்ன சொன்னார் என்பது இன்னும் தெரியவில்லை. 20 தொகுதிகளில் கூட பாஜகவுக்கு இங்கே வலு இல்லை என்பது நமக்கு தெரிந்தாலும் மேலும் பல புதிய கட்சிகள் எங்கள் அணிக்கு வராங்க, வந்ததுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தை தீவிரம் காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி யார் சொன்னது? எடப்பாடி பழனிசாமி சொல்லி. அப்படி சொல்லியிருந்தாருன்னா ரைட்டு. என்னை பொறுத்தவரையிலும் போய் அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்து விடக்கூடாது என்பது தான் என்னுடைய வருத்தம். ஏனென்று சொன்னால், எந்த தேசிய கட்சிகளையும் சட்டசபை தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரித்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததாக வரலாறு இல்லை. இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போதே அந்த நிலை தான் இருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் சிக்மகளூரில் நின்றார். அதற்கு முன்னாலே ஒரு தேர்ந்தெடுத்த தொகுதி தஞ்சாவூர் தொகுதி. ஆனால் எம்ஜிஆர் தஞ்சாவூரில் நிற்க சொல்லலாம் என்று சொல்லி முடிவெடுத்து விட்டு மொரார்ஜி தேசாய் ஆட்சி அமைந்தவுடன் இவர் பயந்து கொண்டு உடனே இந்திரா காந்தி அம்மையாரை இங்கே நிற்க வேண்டாம் அனுமதிக்கவில்லை. அவர் சிக்மங்களூர் போய் நின்றார். அப்படிப்பட்ட நிலை தான் தமிழ்நாட்டில் உண்ட ஒழிய என்றைக்குமே இங்கே கூட்டணி ஆட்சிக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை. இதுவரையிலும் வரலாற்றில் முன்னுதாரணம் இல்லை. அதே போல் அதுக்கு எங்கள் முதலமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டார், கூட்டணி ஆட்சி எங்கள் பேச்சுக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி இங்கே தேசிய கட்சிகளுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடையாது. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாராளுமன்ற தேர்தல் என்றால் அதற்கு ஒரு மாதிரி வாக்களிப்பார்கள், சட்டமன்ற தேர்தல் என்றால் அதற்கு ஒரு மாதிரி வாக்களிப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அப்படி இருக்கிற போது எங்களுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 200 தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. காரணம், எதிர்க்கட்சியில் எதிரணியில் இருக்கிற குளறுபடி இன்னும் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால், அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நிகழ்ச்சி பங்கேற்ற கருத்தில் தெரிவித்தமைக்கு இதே எங்கள் நன்றி சார். நன்றி.